வெல்கம் டு தையல் டிசைனர் கவுச்சா. என் பேர் பார்த்திங்கன்னா ஸ்டெஃபி லாஸ்ரஸ். நான் விமலா மேமோட ஸ்டூடெண்ட்டு. இது நான் பேசிக் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கான ஸ்டிச்சஸ் தான் உள்ளே இருக்குது. பேசிக் லெவலோட சிலபஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 26 ஸ்டிச்சஸ் இருக்குது. இதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் கொடுப்பாங்க, நிறைய ப்ராக்டிஸும் கொடுப்பாங்க. விமலா மேம் வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டேன். ஆன்லைனில் எப்படா கற்றுக்க முடியும், நானே ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஆனால் ஜாயின் பண்ண அப்புறம் நல்லா என்ன டவுட் கேட்டாலும் உடனே வந்து சொன்னாங்க. ஸோ அதனால நல்லா ஸ்டிச் பண்ண முடிஞ்சுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச். இது வந்து நார்மல் த்ரெட்டில் போட்டது. ஃபஸ்ட்டு எடுத்த போது எனக்கும் சரியாக வரல. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண ஷேப்ஸ்லலாம் போட என்னடா இவ்வளோ கொடுக்குறாங்களேன்னு யோசிக்க வேணாம். ஷேப்ஸ்லாம் கொடுக்கும்போது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகுன்ற ஒரே நோக்கத்தில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்தது. இதுவும் நார்மல் த்ரெட்டில் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்தது தான். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சில்க் த்ரெட்டில் ஆரம்பித்தாங்க. சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் த்ரெட்டு யூஸ் பண்ணுறனால ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போட பார்த்திங்கன்னா நல்லா வந்துச்சு. ஆனால் இதில் அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்காது. அதுக்கான ஷேப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. இது சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு லைன் வந்து எப்போவுமே வந்து மேம் 15 சென்டிமீட்டர் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் தான் நாட்டும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கான ஷேப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் செயினை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஷேப்ஸ் இது ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து ஜிக்ஸாக்கு ஃபஸ்ட்டு லைன் போட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜிக்ஸாக் ஆக்சுவலி எனக்கு சரியாகவே வந்திருக்காது. இந்த ஜிக்ஸாக் நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரீடும் ஃபஸ்ட்டு ட்ரை, இது செகண்டு ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சு. டபுள் செயின் வந்து முன்னாடியே ஒன்று ஊட்டியிருப்பேன். இது அதுக்கான ஷேப்ஸு ஸ்ட்ரீம் ஸ்டிச்சு. இதுக்கு நெக் ஷேப் ஒன்று, திலகம் ஒன்று, லீஃப் ஸ்ட்ரெம்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது பண்ணியிருக்கேன். அடுத்து இதெல்லாம் சேர்த்து மேம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இமேஜ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்டாக இல்லை. இதுக்கு வந்து 3 ஸ்டார் தான் வாங்கியிருப்பேன். ஏதோ மேம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். மேம் வந்து சொன்னாங்க இது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டிச் இதில் நான் ஃபெட்டப் ஆகலை, இன்னும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் பண்ணாங்க. அடுத்துல கொஞ்சம் நல்லா வந்தது. பட்டன் ஹோல்டெல்லாம் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். டைப் 1 டைப் 2 எல்லாமே பண்ணிப்பேன். அதுக்கான ப்ராஜெக்ட் இது வந்து ப்ராக்டிஸ் கொடுத்த இமேஜ். டபுள் பட்டன் ஹோல்ட் ஸ்டிச்சு, அதுக்கான ஸ்டிச்சு, அதுக்கான ப்ராக்டிஸு, ஃப்ளை ஸ்டிச்சு இது பண்ணணும். அதுக்கான இது வந்து ப்ராக்டிஸ்க்கு கொடுத்த ஸ்டிச்சு. மேம் அது வந்து ப்ராக்டிஸில் தான் ஆக்சுவலி மேம் நல்லா கவனம் செலுத்துவாங்க. அப்போ தான் நமக்கு ஆக்சுவலி மேம் சொல்கிறத யாரும் இன்னும் நிறைய கொடுக்குறாங்களேன்னு யோசிக்க வேணாம். அது எல்லாமே நமக்கான ப்ராக்டிஸ் தான். ஃப்ளாட் லோல்டு, அதுக்கு பேட்டர்னு, லீஃப் ஃபில்லிங்கு, அதுக்கு உள்ள இமேஜ். இது வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நல்லா பண்ணியிருந்தேன். மேம் 5 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, ஸ்டாப்டு பட்டன் ஹோல்டு ஸ்டிச்சு, அதுக்கு 2 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதோடது செகண்ட் டைப்பு, வீல் ஸ்டிச்சு, லேசி டைசி எல்லாமே போட்டிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டு இதெல்லாம் வச்சு ஒரு இமேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆஃப் ஹோல்ட் ஸ்டிச்சில் வந்து 2 டைப் இருக்குது. அது இந்த 2 இமேஜு. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் நானே தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். மேம் அதுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு 5 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இன்னும் நல்லா பண்ணணுமேன்ற மாதிரி தான் இருக்கும். மேம் என்கரேஜ் பண்ணுவாங்க. அடுத்து வாட்டர் ஃபில்லிங்கு, சோட்டி ஸ்டிச்சு, மேட் ஃபில்லிங்கு இதுக்கெல்லாம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்லிங்க்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் தீம்லேயே ட்ராயிங் பண்ணியிருப்பேன். இது வந்து ப்ராஜெக்ட் இமேஜு. இது வந்து இந்த புல்லட் நாட்டு, ஸ்பைடர் வீலு, இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ்லேயே கொடுக்குறது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கே ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து நமக்கு தெரியும். தாம்பூ ஸ்டிச்செல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாங்க. லாங் அண்ட் ஷார்ட் இமேஜு கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஜெக்ட் இமேஜ். இதுக்கான தீம் நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சமிக்கீஸ் ஒர்க். இது சமிக்கீஸ் ஒர்க்கு, ஸ்டோன் செயின்லேயே 2 டைப் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே நல்லா வரும். சமிக்கி ஒர்க்கு, சமிக்கீஸு, கட் பீட்ஸில் எப்படி ஃபில்லிங் பண்ணுறது,
அவுட்லைன் போடுறதெல்லாம் எப்படின்னு மேம் அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி வரும். அதுக்கான இமேஜ் ஒன்று எடுத்து பண்ணேன். இதுக்கு மேம் வந்து 5 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. இந்த இது இமேஜ் ஆக்சுவலி இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதெல்லாம் க்யூட்டாக போட்டிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் அவுட்லைனு, பேட்டர்ன் ஸ்டிச்சு, ஃப்ரெஞ்ச் நாட்லேயே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, டைப் 1 டைப் 2 ரெண்டுமே இதில் இருக்கும். அப்புறம் ஒய் ஸ்டிச்சு, பீட்ஸ் ஃபில்லிங்கு, பீட்ஸ் ஒர்க்கு. இது வந்து ஒய் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஃப்ளார் போட்டிருக்கேன். ஜரி த்ரெட் வந்து அப்போ ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாங்க. அவுட்லைனு 2 இமேஜ் போட்டிருப்பேன். இதுக்கு இருக்குது. இதான் ஃபைனலு. இது வந்து எனக்கு ஃபேஸ் ஸ்டிச்சு தாம்பூர் வச்சு ஃபில் பண்ணியிருப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இமேஜு, பிடிச்ச ஸ்டிச்சு. இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இதோட ஆக்சுவலி முடிஞ்சது பேசிக் லெவலு. இப்போ நான் அட்வான்ஸ் லெவல் போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். இது எல்லாமே பண்ணது உங்களால் தான். நீங்கள் கொடுத்த ப்ராக்டிஸு, அட்வைஸ்னால தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். பேசிக் லெவலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி. தேங்க்யூ ஸோ மச் மேம்.